بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மோமீனான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் ஒற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்கள் வாழக்கூடிய எல்லா விஷயத்தையும் படைத்த இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கிடைக்கும் என்பதையும் அவனுக்கு உண்டான அடிப்படையையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது, ஒரு மனிதனுடைய அந்த கருவறையிலேயே அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே இதற்கான வாழ்விடம் என்ன, இவர் எவ்வளவு நாள் வாழ்வார், இந்த உலகத்தில் இவர் வாழ்வதற்குண்டான அனைத்து விஷயங்களும் அங்கே எழுதப்படும். எல்லாம் வாழ்நாள் அவளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் ஆணா பெண்ணா, இப்படி அனைத்து விஷயங்களையும் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் எழுதப்படும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகின்றார்கள். இப்ப அல்லாஹு தாலா உலகத்தில் வாழக்கூடிய இந்த பூமியையும் அனைவருக்கும் உண்டான விஷயத்தையும் நமக்கு தந்துவிட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கின்றார்கள், சுட்டி காட்டுகின்றார்கள். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் சமம் என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வழங்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று கூடுதலாக குறைவாக அல்லாஹ் வழங்கி இருப்பது. இந்த உலகம் சீராக இயங்க வேண்டும், அது சரியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த ரிஸ்குகள் அல்லாஹ் எழுதவில்லை. ஒருத்தருக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். இப்படி பல்வேறு விதமான வகையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரிஸ்குகளை வழங்கி இருக்கின்றான். அதனால தான் எல்லோரும் இன்றைக்கு சீராக இயங்குவதற்கு எல்லாரிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நிறைவாக இருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான செயல்பாடுகளும் நடக்காது. இப்ப அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கூட்டியும் ஒருவருக்கு குறைத்தும் ஏதாவது ஒரு வகையில் அது சமமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்களை எல்லாம் கவனிக்க தவறிவிடுகின்றார்கள். ஒருத்தருக்கு வாழ்க்கையில பொருளாதாரமே இருக்காது, ஆனா நல்ல அவருக்கு ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய வாழ்நாளுடைய கடைசி வரையிலும்
நோய்களால் அவர் சிரமப்பட்டிருக்க மாட்டார். ஒருத்தருக்கு வாழ்க்கையில நல்ல மனைவிகள் அமைந்திருக்கும், நல்ல பிள்ளைகள் அமைந்திருக்கும், இவர் வயதான காலத்திலே உதவக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். அப்ப இப்படியெல்லாம் பல்வேறு கோணங்களில் மனிதர்கள் சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ் நமக்கு தரவில்லை என்று சொல்லக்கூடிய பெரும்பாலும் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் எதுவென்று சொன்னால் பொருளாதாரம் மாத்திரம்தான். பொருளாதாரம் ஒன்று மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் பெரிய ரிஸ்க். வேற எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் மனிதனுடைய நிலைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது கூட ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு, மனிதனுக்கு நாம் பொருளாதாரத்தையும் நியாமத்தையும் நாம் வாரிகளை இறக்குகின்ற பொழுது ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று மனிதன் பேசுகின்றான். மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற, அவனை கண்ணியப்படுத்தும் விதமாக வழங்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை தருகின்ற பொழுது இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், நல்ல முறையில் வைத்து விட்டான் என்று மனிதன் பேசுகின்றான். அம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்கிலிருந்து ஏதாவது கொஞ்சம் குறைத்து விடுவான் என்று சொன்னால் ஃபயகூலு ரப்பி அஹானன், இந்த இறைவன் என்னை கண்ணியம் இல்லாமல் ஆக்கிவிட்டான், கேவலப்படுத்தி விட்டான் என்றெல்லாம் மனிதனுடைய நிலைப்பாடை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகின்றான். மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற விஷயம் அது எல்லாமே சமமான வகையில் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், வழங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், அமைந்திருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம், கூட உதவக்கூடிய அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் சமமான ஒன்றை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் இந்த பொருளாதாரத்தை நினைப்பதின் காரணமாகத்தான் பொருளாதாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு மட்டமான ஒரு நிலை என்று சொல்லக்கூடிய வகையிலே அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை ஒருவன் சரியான முறையிலே புரிந்து கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு எந்த நிலையில் அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருந்தாலும் அவன் மறுமைக்காக அதையெல்லாம் சரி செய்து அதை அல்லாஹ் நமக்கு இப்படித்தான் ஆக்கியிருக்கிறான் என்று கடந்து செல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ் எதை குறை என்று வைத்திருக்கின்றானோ குறை என்று கூட சொல்லக்கூடாது, ஒருவருக்கு இல்லாத இன்னொருவருக்கு வைத்திருக்கின்றான், அதை மறுமைக்கான நன்மையாக மாற்றுவதுதான் ஒரு மூமினுடைய பண்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் நமக்கு பல இடங்களில் அறிவுரைகளை சொல்லி காட்டுகின்றது. அப்படியான ஒரு தன்மை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரால் அவர்களிடத்திலே பாடப்பட்ட நபித்தோருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படியான ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. எந்த ஒரு நிலை வந்தாலும் இது அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியிருப்பது, இதன் மூலம் அதை மறுமைக்காக நன்மைக்காக நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. ஹதீஸ்கள் இங்க எடுத்து பாருங்க. அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவருடைய வாழ்க்கையிலே இவருக்கு பல்வேறு விதமான நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான், பல விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவருடைய அந்த கால்கள் சிறுத்த நிலையில இருக்கும். சில நேரங்களில் அந்த உடல் குறைவு கூட அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்று சொன்னால் வேற ஒன்று அதிகமாக வழங்கி இருப்பான், எல்லாம் சமம்தான். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பரீட்சை கிடையாது, சோதனை கூட அப்படித்தானே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பரீட்சை இருக்கக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்திருக்கின்றான். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவருடைய கால்கள் சிறுத்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. சிறுத்த நிலையில கால் இல்லாம கிடையாது, ஒரு சின்ன காலாக இப்படியாக ஒரு நிலையில் இவருடைய கால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நினைத்து அவர் என்ன செய்யல, நமக்கு இப்படியான ஒரு கால் இருக்குது, இதை நினைத்து அவர் ஒருபோதும் அதற்காக துவண்டு போனதே கிடையாது. மார்க்க பணிகள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுகளாக இருக்கட்டும், இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதற்கும் நாம் மறுமையை நோக்கி சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகளிலிருந்து வெளிப்பட்ட பல செய்திகளை பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கின்றது, என்னுடைய கால்கள் சிறுத்த நிலையில இருக்கின்றது, பல நன்மைகளை செய்கின்றார், ஆனால் ஒரு கட்டத்திலே அவர் ஆசைப்படுகின்றார், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும் என்று அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார். பத்ர் போர்க்களம் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, உஹது போர்க்களம் அதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே,
இந்த போர்க்களத்திலே நான் கலந்து கொண்டு நான் ஷஹீதாவேன் என்று சொன்னால், கொல்லப்படுவேன் என்று சொன்னால், அந்த கொல்லப்பட்டதற்கு பின்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானே, அங்க எனக்கு இந்த கால்கள் சரியான நிலையில எனக்கு சொர்க்கத்துல நான் இருப்பேனா என்று சொல்லி இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள். இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் யார் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், பத்ர் போர்க்களத்தில் 2 சிறுவர்கள் அபூஜஹலை தேடி வருவாங்க இல்லையா? அம்ர் இப்னு அதாவது 2 சிறுவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஒருவன் திட்டுகிறான் என்று சொல்லி அபூஜஹலை தேடி வருவார்கள். அப்ரா என்று சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள் அவங்க கூட வந்து கேட்பார்கள், உஹபிர்து அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மனிதர் திட்டுகிறானே அவர் யார் என்று கேட்கின்ற பொழுது அதிலே 2 பேரில் ஒருவர் சொல்லுகின்றார், அவரை பார்த்தால் அந்த 2 பேரில் ஒருவர் சொல்லுகின்றார், என்னுடைய உடல் அவருடைய உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும், அதாவது சேர்ந்து நான் போராடி கொல்லப்படுகிற வரையிலும் நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த முஆதுடைய அந்த செய்தி நபிமொழியிலே பார்க்கின்றோமே, அவருடைய தந்தை தான் இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடியவர். மகன் தன்னுடைய அந்த போர்க்களத்தில், முதல் போர்க்களத்தில் பத்ர் போர்க்களத்திலே அவரும் அந்த அபூஜஹலை கொன்று தானும் செத்த ஒரு ஷஹீதான விஷயத்தில் தொடர்ந்து தந்தையாக இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஜமூஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உஹது போர்க்களத்திலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், சொர்க்கத்திலே நான் நுழைவேன் என்று சொன்னால் என்னுடைய கால்கள் சரியாயிருமா, நான் நல்லா நடப்பேனா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தன்னுடைய அந்த ஆசையை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல இந்த போர்க்களத்திற்கு செல்லுகின்றார்கள். பலருடைய அந்த உயிரை அவர்கள் போராடி இவர்களும் ஷஹீதாகின்றார்கள். உடல் உறுப்புகள் எல்லாம் எடுத்து அந்த இறந்தவருடைய அந்த பாடிகள், அந்த உடல்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகின்றது. அதிலே ஒரு உடலை கவனிக்கின்றார்கள், அம்ர் இப்னு ஜமூஹுடைய உடல் அங்கே ஷஹீதாகப்பட்டிருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உடலை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது நான் இவரை சொர்க்கத்திலே இவருடைய அந்த 2 கால்கள் நல்ல நிலையிலே நடக்கின்ற ஒரு விதத்திலே பார்க்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நபிமொழிகளிலே பார்க்கிறோம். இதையெல்லாம் எதற்காக நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் குறை கிடையாது. அல்லாஹ் ஒன்றை கொடுத்திருப்பான் என்று சொன்னால் வேற ஒன்றிலே நமக்கு ஏதாவது ஒரு நன்மையை வைத்திருப்பான். அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் நாம் அதை மறுமைக்காக ஆக்கிக் கொள்கிறோமா என்கின்ற நிலை நமக்கு இருக்கின்றது. இப்ப இதையெல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் சமமான எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தோடு நாம் அணுகுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கான கூலி நமக்கு மறுமைக்காக ஆக்கின்ற பொழுது நமக்கு சுவனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், ஏராளமான நபிமொழிகளை அறிவித்த ஒரு நபி தோழர். இவருக்கும் இவர் மாதிரியான ஒரு கால் சிறுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். இவர் ஒரு நாள் என்ன செய்யறாரு, ஒரு மரத்தில் ஏறி அந்த மிஸ்வாக்கு குச்சி எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. காற்றின் காரணமாக இவருடைய உடல் அந்த பலவீனமாக இருக்கின்றது, கால் பலவீனமாக இருக்கின்றது. கீழே விழுந்துடுறாரு. விழுந்து பார்த்தா மற்றவங்க எல்லாம் பார்த்து அதை பார்த்து நகையாடக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு அங்கே வருகின்றார்கள், அவர்களை கவனிக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த நிலையை பார்த்து அவருக்கு ஆறுதலாக சொல்லுகின்றார்கள், உன்னுடைய இந்த 2 கால்கள் சிறந்த நிலையில இருக்கின்றதே, இது அல்லாஹ்வுடைய அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய தராசிலே அதை எடைபடுவோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் வார்த்தைகளை சொன்ன செய்தி எல்லாம் நபிமொழிகளிலே பார்க்க முடிகிறது. இப்ப இப்படி எல்லாம் பாருங்க, தன்னுடைய உடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருக்கின்றது. அல்லாஹ் ஒன்னை தந்திருக்கின்றான், ஒன்னை எடுத்திருக்கின்றான். ஆனா அதுவெல்லாம் அவருடைய பார்வையில் என்ன செய்யல, எந்த விதமான குறைகளாகவும் தெரியவில்லை. இதன் மூலம் நமக்கு மறுமையில் எப்படி நன்மை கிடைக்கும் என்பதை பயன்படுத்தும் விதமாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது போன்ற செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஜுலைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பல முறை கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால்,
இவருடைய உடல் தோற்றமே என்ன செய்யாது, ஒரு வசீகர தோற்றமாக இல்லாமல் பார்ப்பதற்கு ஒரு ரசிக்கக்கூடிய வகையில் அவருடைய உடல் அமைப்பு இருக்காது. அவருடைய அந்த முகமாக இருக்கட்டும், அவருடைய தோற்றமாக இருக்கட்டும், இப்படியான ஒரு மனிதராக ஜுலைப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். நபிமொழிகளிலே வருகின்றது, அதாவது ஒரு அவலட்சணமான ஒரு தோற்றம். தமீமன் என்று சொன்னால் ஒரு குறையுள்ள, ஒரு பார்ப்பதற்கு ஒரு வசீகரம் தோற்றம் இல்லாத ஒரு நிலையிலே இவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், சமுதாயத்தில் யாரும் திருமணமான வயது வந்த பிறகும் பொண்ணு கொடுக்க தயாரா இல்லை. இவர் யாரும் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு தரம் எடுக்கின்றார்கள். ஏன்? இவருடைய அந்த இயற்கையான அந்த ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு யாரும் எந்த விதமான பொண்ணும் தரம் எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை போய் சந்திக்கிறாங்க, மார்க்க விஷயத்தை சொல்லுகின்றார்கள், இது மாதிரி திருமணத்தை குறித்தும் வலியுறுத்துகின்றார்கள். அப்ப அவர் கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, இதன் தஜிதுனி காசிதன், என்ன கிண்டல் பண்றீங்களா? திருமணம் நான் பண்ணிக்கிறேன், யார் எனக்கு பொண்ணு தருவா? நான் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேங்க, நான் சொல்றேன், யார் எனக்கு பொண்ணு தருவார் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர் வைக்கின்ற அந்த கோரிக்கையில் இருந்து இவர் சமுதாயத்தால் எவ்வளவு இந்த விஷயத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். சமுதாயத்தால் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருக்கிறார் என்கின்ற அந்த நற்செய்தியை எல்லாம் சொன்னதற்கு பின்னால் ஜுலைப் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்கிறாங்க. முதல்ல போய் பொண்ணு கேட்கின்ற பொழுது அவர் நினைத்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் இவர் பொண்ணு கேட்கிறார் போல இருக்குது என்று நினைத்துக் கொண்டு சந்தோஷத்துல அப்படியே மேலே எங்கேயுமா அவர் குதிக்கிறாரு. இல்ல, எனக்கு பொண்ணு கேட்கல, வலாக்கின் ஜுலைப் அவர்களுக்கு தான் நான் பொண்ணு கேட்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் யோசிக்கிறாரு. முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்தவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இதை விட எனக்கு சந்தோஷம் வர என்ன வேணும் என்றெல்லாம் மேலும் கீழே குதிச்சவர் ஜுலைப் என்கின்ற இந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு, அப்படின்னா என் மனைவிட்ட நான் கேட்டுக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் மாப்பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்காக நினைத்துக்கின்ற பொழுது இந்த யோசனை அவருக்கு தோணல. ஆனால் ஜுலைப் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னவுடன் என் மனைவிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறேன் என்று சொல்லி மனைவிடத்திலே வருகின்றார். இந்த செய்தியை சொல்லப்பட்டவுடன் அவர்களும் என்ன செய்யறாங்க, என்னது ஜுலைபா, அவருக்கு என்னுடைய மகளா என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் அப்படியே கடந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய மகள் இந்த பேச்சு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திருமணம் செய்கின்ற அந்த பெண்மணி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தியை கேட்டதற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து கேட்கின்றார்கள், அத்தருத்தூன அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ருஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய திருமணம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள், அதை நீங்க புறக்கணிப்பீங்களா என்று சொல்லி இந்த பெண்மனுடைய நபிநேசத்தை பாருங்களேன். இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுல அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க சட்டமாக எதை சொல்லுகின்றார்களோ அதை கடைபிடிக்க வேண்டும், அது மூமின்களுக்கான ஒரு வழிகாட்டுதல். ஆனால் ஆலோசனை என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், கொள்ளாமலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆலோசனையாகவே இருக்கட்டுமே, அவர்கள் ஒரு முடிவை சொல்லுகின்றார்கள், அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்க புறக்கணிப்பீங்களா என்று சொல்லி, இது ஃபவுனி, என்னை ஜுலைபடத்தில் ஒப்படையுங்கள், அவர் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிற மாட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பெண்மனுடைய அந்த தகவல்கள் அந்த செய்தியிலே இருக்கின்றது. அவருக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஒரு வசீகர தோட்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் இறையச்சம் இருக்கின்றது, அவரிடத்தில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த நேசம் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையை நீங்க அவரிடத்தில் ஒப்படைங்க, அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த பெண் தன்னுடைய கோரிக்கையை வைத்தவுடன் திருமணம் ஆகின்றது. திருமணம் ஆனதற்கு பின்னாலும் கூட இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு பாடம் இருக்கிறது என்று சொன்னால், அவர் கூட நினைச்சிருக்கலாம், எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு, திருமணம் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம அப்படின்னு அவர் இருக்கவில்லை. கொஞ்ச காலத்திலேயே ஒரு போர் கொண்டு வருகின்றது, அறிவிக்கப்படுகின்றது. அந்த போர்க்களத்திலே அவர் கலந்து கொள்கின்றார்.
போர்க்களத்திலே கலந்து கொண்டு அதிலே ஷஹீதாகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே என்ன செய்கின்றார்கள்? எல்லா மனிதனுடைய உடல்கள் வந்து விட்டதா என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றார்கள். இறுதியாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜுலைப் அவர்கள் பார்க்கவில்லையே, என் பார்த்து விட்டுவார்கள் என்று சொல்லி மீண்டும் அனுப்புகின்றார்கள். அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் ஜுலைப் ரலியல்லாஹுடைய உடலை சுற்றி 7 நபர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஒரு காட்சியை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் ஆச்சரியமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜுலைப் அவருடைய உடலை நாங்கள் எப்படி பெற்றோம் என்று சொன்னால் 7 எதிரிகளை வெட்டி வீழ்த்தி ஷஹீதாயிருக்கிறார் என்கின்ற செய்தியை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உடலுக்கு பக்கத்தில் வருகின்றார்கள். 2 கைகள் எதிரிகளால் வெட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த கரத்திலே தன்னுடைய கரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு. நான் இவரை சேர்ந்தவன், இவர் என்னை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைப் அவர்களை குறித்து நமக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஜுலைப் அவர்கள் சமுதாயத்தால் தோற்றத்தால் பல பிரச்சனைகள் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு, மறுமையிலே சுவனத்தை அடைவதற்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இவருடைய வாழ்க்கையில் இது போன்ற பாடங்களை எல்லாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் நாம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் சமமாக எல்லாத்தையும் வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் நினைப்பது பொருளாதாரம் மட்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகின்றது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அல்லாஹ் நமக்கு நன்மைக்காக வைத்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் கண்டிப்பாக அதன் மூலம் கூட ஒருவர் சூனம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை எல்லாம் இந்த செய்திகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்படி ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படியான சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய என்னவாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும் அதுவும் சோதனை தான், பொருளாதாரத்தை வாரி இறைத்தாலும் அதுவும் சோதனை தான். ஒருத்தருக்கு பொருளாதாரம் வாரி இறைச்சாச்சு, அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று யாராவது கேரண்டி சொல்ல முடியுமா? சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள் என்றுதான் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அப்ப பெரும்பாலும் மக்கள் நினைப்பது பொருளாதாரம் பொருளாதாரம் என்று நினைக்கின்ற பொழுது மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இன்ன பிற நியாமத்துகளை மறந்து விடுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு நியாமத் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானே, அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசான வ ஷஃபத்தைன். இந்த மனிதனுக்கு நாம் 2 கண்களையும் ஒரு நாவையும் 2 உதடையும் நாம் அமைக்கவில்லையா? வஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் அதையே சிந்தித்து பார்ப்பது கிடையாது. ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன வேலை செய்கிறது என்பதை அது இல்லாமல் அல்லது அது பழுதடைந்தால் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு அதற்காக எவ்வளவு சிரமப்படக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அவருக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பெரும் விஷயமாக இந்த பொருளாதாரத்தை பார்க்கின்றான். அல்லாஹ் என்னத்தை வழங்கினானோ, எந்த நிலையை ஏற்படுத்தினானோ அதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் அதன் மூலமும் சுவனம் செல்ல முடியும் என்கின்ற அறிவுரையை தான் இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அப்படியான விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நடைமுறையாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர்கள் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டம் அளவிற்கு இந்த உலகத்தில் யாராவது பட்டிருக்க முடியுமா? அவ்வளவு சிரமங்கள், பொருளாதாரமாக இருக்கட்டும், நோய்வாய்ப்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எதிரிகளுடைய விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் உயிர் இழப்பாக எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முன்மாதிரி என்று சொல்லி காட்டுகின்றானே. அப்படியுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள். வாழுகின்ற காலத்திலேயே மனைவியை, எத்தனை மனைவி இழந்தார்கள், எத்தனை பிள்ளைகளை இழந்தார்கள், எத்தனை ஆண் குழந்தைகளை இழந்தார்கள், தனக்கு விருப்பமான சொந்த பந்தங்களை இழந்தார்கள், தனக்காக உயிரை கொடுப்பதற்காக துணிந்து வந்த சஹாபாக்களை இழந்தார்கள். எவ்வளவு சிரமங்கள். இதுவெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு இதன் மூலம் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதனால் ஒருவருக்கு பொருளாதாரம் இருக்குது, பொருளாதாரம் இல்லை என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே தவறான விஷயம். அல்லாஹ் அவனுக்கு அப்படி வைத்திருக்கின்றான், நம்மள நல்ல நிலையில வச்சிருக்கிறான், நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அவனுக்கு பொருளாதாரம் இல்ல, அல்லது வசீகர தோற்றம் இல்ல, அல்லது கருப்பாக இருக்கின்ற ஏதோ ஒன்று நமக்கு அது இல்லையில, அல்லாஹ் அவனுக்கு நல்ல நிலையில வைக்கட்டும், நமக்கு நல்ல நிலையில வைத்திருக்கின்றான், அதற்கு நன்றி செலுத்தி விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டுமே ஒழிய
ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொருளாதாரமோ இன்ன பிற விஷயங்களை பார்த்து கேலி செய்யக்கூடிய கிண்டல் செய்யக்கூடிய விஷயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல போனால் பெருமை என்பதே அடுத்தவர்களை மட்டமாக பார்ப்பதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அதாவது ஒரு மனிதர் அழகான ஆடை அணிவது பற்றி கேட்கப்படுகின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன் விரும்புகின்றான். அல்லாஹ் எவ்வளவு அழகானவன். அல்லாஹ் அழகானதை தானே விரும்புவான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன வழங்கி இருக்கின்றானோ, அது ஆடையாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும், என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை அவன் சரியான முறையிலே பயன்படுத்துவான் என்று சொன்னால் அது அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கிறான். பெருமனா என்ன தெரியுமா? அல்லாஹ் நீ அடுத்தவர்களை பார்க்கக்கூடிய மட்டமான பார்வைதான் நம்மிடத்துல இருக்கு, அவனிடத்துல இல்லை என்கின்ற அந்த பார்வைதான் பெருமை என்பதற்கான இலக்கணமாக கூட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இதையெல்லாம் நாம் கவனிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எந்த நிலை ஏற்படுத்தினாலும் சரி அதன் மூலம் ஒரு நன்மையை வைத்திருக்கிறான் என்ற ஒரு பார்வையோடு கடந்து செல்வார்கள் என்று சொன்னால் அதுவே நாளை மறுமையிலே அவனுக்கு சொர்க்கத்திற்கான வாய்ப்பாக பெறும் என்பதை இந்த செய்திகளாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இப்னு உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் கண் பார்வையற்றவர், அவர் சம்பந்தமாக ஒரு செய்தி நபிமொழியிலே பார்க்கின்றோம். சஹர் நேரத்தில் கூட அந்த பாங்கு சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்பாடு செய்வார்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சஹருக்காக உங்களை தடுத்து விட வேண்டாம், இப்னு அந்த உம்மி மக்தும் அவருடைய பாங்கு அந்த தொழுகைக்கான பாங்கு என்றெல்லாம் அறிவித்தார்கள். இந்த இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கண் பார்வையற்றவராக இருந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஒன்றை அருளுகின்றான். என்ன வசனம்? லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன வல் முஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அதாவது இறை நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் போருக்கு செல்லாதவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிராலும் பொருளாலும் செலவிடாதவரும் சமம் கிடையாது என்று சொல்லி ஒரு வசனம் இறங்குகின்றது. இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது இப்னு அந்த உம்மி மக்தும் அவர்கள் பின்னாடி நிக்கிறாங்க. ஆகா, அல்லாஹ்வுடைய பாதையில உயிராலும் பொருளாலும் செலவு செய்ய முடியாத வாய்ப்பு அவருக்கு இருக்குது, உயிரை கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு கண் பார்வை இல்லை என்கின்ற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது என்று சொல்லி இவர் அந்த இடத்துல இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது பின்னாடி நிற்கின்றார். உடனே வசனம் இறங்குகின்றது, கைர உலில் லரப், இந்த குறை இல்லாதவர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலேயே மீண்டும் ஒரு வசனம் இறங்குகின்றது. தக்க காரணமின்றி, இது மாதிரி உடல் குறைபாடோ கண் பார்வையற்ற இது மாதிரி தக்க காரணம் இல்லாமல் அந்த பொருளாதாரத்தையும் உடல் விஷயத்தில் செலவழிக்காதவர்கள் சமமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு வசனம் இறங்கியதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு கண் பார்வை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமான ஒன்று. அது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு சிரமம் என்பதை அது இருக்கவர்களுக்கு தான் தெரியும். கண் பார்வை விடுங்க, கடைசி காலத்தில் வயதானதற்கு பின்னால் கண் குறை ஏற்பட்ட எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. இருக்கிறது இல்லைன்றோம், படி நடந்து போனா படி இல்லாம கீழே விழுந்துடுறோம், எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு 2 கண்கள் பறிக்கப்பட்டு அதற்காக அவர் பொறுமையாக இருப்பார் என்று சொன்னால் சொர்க்கத்தை தவிர அவர் கூலியே கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் மார்க்கத்தினுடைய அறிவுரையை பார்க்கின்றோம். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனை என்பது எப்படி வேண்டுமானால் வரலாம். குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நோயாக இருக்கலாம், அமையக்கூடிய மனை எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று அல்லாஹ் சமமாக வைத்திருக்கிறான் என்று ஒரு மூமின் மறுமையை நம்பக்கூடிய முஸ்லிம் எதிர்கொள்கின்ற பொழுது அதை கூட நாளை மறுமையிலே சுவனத்திற்கு பகரமாக மாற்றிவிடலாம் என்கின்ற இந்த அறிவுரையை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் என்ன நோக்கத்திற்காக படைத்தானோ அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்தும் நன்மை என்று கருதுகின்ற பொழுது இந்த உலகத்தில் பெறக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் ஒன்றும் ஒரு மூமினுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கின்றானோ அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவமான மனதையும் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற
ஒரு விதியினுடைய நம்பிக்கை சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் அது நமக்கு குறை கிடையாது. அல்லாஹ் நமக்கு அதன் மூலம் ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து அறிவுரைகளும் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபி தோழர்களுடைய பல செய்திகளை நாம் பார்ப்பதை போன்றே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபி தோழியர்களுடைய சில செய்திகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற அந்த சில குறைகளை குறையாக அவர்கள் நினைக்கவில்லை. அது ஒரு சிரமமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதன் மூலம் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மனதார ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான செய்திகள் நபிமொழியிலே காணப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அவர்களை குறித்து ஏற்கனவே இவர்கள் சுவனவாசி என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எப்படி என்கின்ற செய்தியை விளக்குகின்ற பொழுதுதான் இந்த செய்தி நமக்கு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண்மணி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு வலிப்பு நோய் ஒன்று இருக்கின்றது. இது ஒரு பெரிய குறையாக கூட இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. எனக்கு இது போன்ற நோய்கள் எல்லாம் பெரியவர்கள் சின்னவர்கள் என்ற விஷயமே கிடையாது, யாருக்கு வேண்டுமானாலும் வருகின்றது. என்ன காரணத்துக்காக வருது என்பது கூட நமக்கு தெரியவில்லை. சின்ன குழந்தைக்கு வருகின்றது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் உள்ள தகவல் கூட ஒரு சின்ன குழந்தைக்கு இது மாதிரி வந்து அதிகமான முறையில் சிரமப்படுகின்றார்கள் என்ற செய்தி நாம நேரில் கேள்விப்படுகின்றோம். அப்படியான ஒரு வலிப்பு நோய் திடீரென்று ஒரு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அது வந்துவிடும் என்று சொன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. சில வியாதிகள் இருக்கின்றது, முன்னால் உள்ள சில அடையாளங்கள் தெரியும். இது ஒரு தலைவலி வருகிறது என்று சொன்னால், ஒரு காட்சி வருகிறது என்று சொன்னால் ஒரு சுதாரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இந்த வலிப்பு நோய் என்று சொல்லக்கூடியது திடீர்னு வந்தது என்று சொன்னால் எந்த நிலையில் எப்படி இருக்கிறாரோ அது அப்படியே தலைகீழ மாறிடும். திடீர்னு பார்த்தா ரோட்ல போயிட்டு இருந்தாருன்னா ரோட்ல விழுந்தாருன்னு சொன்னா என்ன நம்ம யோசிச்சு பார்த்துக்கிறோம். அப்படியான ஒரு நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி ஒரு நோயால் நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஒரே ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார்கள். உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வலிப்பு நோயை நீ பொறுத்துக் கொள்வாய் என்று சொன்னால் அதற்காக வைத்தியம் பார்க்க கூடாது, மருத்துவம் பார்க்க கூடாது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கென்று பிரத்யேகமாக அந்த பிரார்த்தனையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள், மறுமைக்காக பயன்படுத்துகின்றார்கள். அப்ப நாம இது மாதிரி இருந்துட்டு நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, டாக்டர் போய் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனையால் அது சரியாகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க என்ன செய்யறாங்க, மறுமைக்காக பயன்படுத்துகின்றார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோயை நீ பொறுத்துக் கொள்வாய் என்று சொன்னால் உனக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க. மீண்டும் அந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த நோயை பொறுத்துக்கிறேன், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வலிப்பு நோயை பொறுத்துக் கொள்கின்றேன், ஆனா நான் கீழே விழுகின்ற பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் என்னை விட்டு விலகுவதற்கான நிலை ஏற்படுகின்றது, அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்கின்ற செய்தியை சொன்னதற்கு பின்னால் இந்த பெண்மணி இதற்காக பொறுத்துக் கொள்வாள் என்று சொன்னால் சுவனவாசி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நபி மொழியிலே பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் கவனிக்கின்ற பொழுது ஒரு வியாதி அது வாழ்நாள் முழுவதும் இருக்கும், அதனால் சிரமம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும் என்று இருக்கின்ற பொழுது அதையே மறுமைக்கான நன்மைக்காக இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை குறையாக பார்த்தார்களா? நமக்கு தான் இந்த நிலைமை வரணுமா, நமக்கு தான் இந்த கஷ்டம் வரணுமா? பெரும்பாலும் எல்லா மக்களும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, தனக்கு ஒண்ணு வந்து விட்டது என்று சொன்னால் என்னமோ உலகத்தில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. நம்மை விட நமக்கு வந்திருக்கக்கூடிய விஷயத்தை விட பல மடங்கு பிறருக்கு உலகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் நினைக்கக்கூடியது எனக்கு தான் இந்த பிரச்சனை வரணுமா, எனக்கு தான் கஷ்டம் வரணுமா, எனக்கு தான் நோய் வரணுமா, எனக்கு தான் பொருளாதார பிரச்சனை வரணுமா, எனக்கு தான் உடல் உறுப்புல பிரச்சனை வரணுமா, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கணுமா, அடுத்தவரை எப்ப பார்த்தாலும் நான் தான் பார்த்துக்கிட்டு என்பன போன்ற சிந்தனை தான் மனிதனை மறுமை வாழ்க்கையினுடைய அந்த இதிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கின்றது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏதாவது ஒரு நன்மையாக நாம் மாற்றுவதற்கு இது போன்ற வரலாறுகளை எல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன நாடி இருக்கின்றானோ அது கண்டிப்பாக நடக்கும் என்கின்ற அந்த மறுமை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு எதை தந்திருக்கின்றானோ, எதை கொடுத்திருக்கின்றானோ அதன் மூலம் நாளை மறுமையிலே சூனம் செல்வதற்காக அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு மனக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.